எங்களுக்கு கழகம், எங்களை வளர்த்த கழகம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்கள், கோடிக்கணக்கான தொண்டர் இருக்காங்க. அதனுடைய எண்ணங்கள், தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடுறது அதை கலைஞ்சு விட்டு நாங்கள் போய் பொதுச்செயலாளரை பார்த்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் அதாவது என்னன்னா, நான் திரும்ப இன்னைக்கு காலையில் கூட பேச்சு வந்தோம். நேற்று நாங்கள் எல்லாமே நாங்கள் வந்து சபாநாயகர் சந்தித்து பொதுச்செயலாளர் சந்தித்தோம். அவர் கூட தான் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். ஆகவே பத்திரிகையில் ஒவ்வொரு நாள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கோம். இப்போ வந்து அதே போல CV சண்முகன் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையாக முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். அவரு என்ன கருத்தோ அது எங்க கருத்து என்னமோ CV சண்முகன் கருத்து. ஆகவே பத்திரிகைகள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் எழுதியிருக்காங்க, வேற மாதிரி எழுதுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் அதே போல இந்த யூடியூப் அதெல்லாம் வந்து தப்பாவே அதாவது ஒரு 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 எண்ணத்தை ஒரு கொண்டு வந்து இதை திணிக்கணும்னா திணிச்சிடுறாங்க. அதுதான் அது அப்படியே வந்து உண்மை போட்டு நம்ப வைக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி, அதே போல பாத்தீங்கன்னா 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்திருக்கோம். இந்த கட்சி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இந்த தோல்வி எதனால் மீண்டும் வந்து இந்த மாதிரி எல்லாம் நிலை வரக்கூடாது. இந்த கட்சி பலப்படுத்தணும், மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தது. அதையெல்லாம் கலைஞர் இன்னைக்கு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அது CV சண்முகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எனக்கு பல கருத்துக்கள் இருக்கு, அவருக்கு இருக்கு எல்லா கருத்துக்கள். இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒற்றுமையா இருக்கோம். நான் சாயங்காலம் நைட்டு வரல ஒன்றா தான் இருந்தோம். இன்னைக்கு காலையில் கூட அவருக்கு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரேன். இல்ல இது அதாவது தேவையான எல்லா கேள்வியும் சொல்லியாச்சு. அந்த தேவையான கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். என்னங்க இல்ல இப்பதான் வந்திருக்காங்க, அவங்க இன்னும் வந்து செயல்படும். அதே போல வந்து நான் அறிக்கை விட்டேன். கோவை மாவட்டத்தில் ஒரு 10 வயது சிறுமி வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு எவ்வளவு மோசமான நிலைன்னு தெரியும். ஒரு காமுகர்கள் பண்ணாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதை தடுக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு வெளிப்படையா அவர் சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அறிக்கையெல்லாம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. மக்கள் நிறைய எதிர்பார்க்காங்க. இது விவசாய கடன் கூட பாத்தீங்கன்னா எல்லா அவர் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரி பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் அவருக்கு வலியுறுத்துவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க வந்திருக்காங்க. ஆகவே அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆகவே இந்த குற்றங்களை நடக்காம தடுக்கணும். கடந்த மாதிரி நடக்கணும். நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கண்டிப்பா அதெல்லாம் தடுப்போம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தடுக்கணும். ஆகவே அவர்களுக்கு நாங்க வாய்ப்பும் நல்லா பண்ணோம்னு சொல்லி அங்க எங்களை நேரம் சந்திக்கும் போது பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கோம். கோவை மாவட்டத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு பல்வேறு ஒரு புக்கு அடங்கினதே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுத்து இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை, அம்மா தந்த திட்டங்கள் தொடரணும். சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நாங்க வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். இது எல்லாமே ஸ்டக்கா நிற்குது. இந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், செய்வார்கள் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாட்டி கண்டிப்பா அதுக்காக குரலை ஓங்கி சட்டமன்றத்தில் கொடுப்போம். அதே போல பாத்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியம் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, திருப்பூர், நீலகிரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. அதுக்காக இந்த அரசு பணியாற்ற வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த குற்றங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதே போல இந்த போதை கலாச்சாரம் மிகப்பெரிய பரவி இருக்குது. அதை உடனடியாக இந்த அரசு தடுக்க வேண்டும். அதனால வந்து நம்ம அவங்க இப்ப வந்திருக்காங்க, உடனே வந்து நம்ம அவங்கள போய் இது பண்ண முடியும். அதுவே எங்கள்கிட்ட வந்து முதலமைச்சர் பேசும்போது நல்லபடியா எல்லாமே பார்த்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் எதிர்பார்த்து எல்லாம் வந்து இந்த யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஒற்றுமையா இருக்க. நன்றி.